வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். இன்றைக்கி என்னடா கத்திரிக்காய் காமிக்கிறேன்னு நினைக்காங்க. கத்திரிக்காய் சட்னி தான். நாட்டு கத்திரிக்காய் போட்டு விதைக்காய் தாங்க போடணும். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பார்க்கவும் நல்லா அந்த விதையாக தெரியணும். அதுக்கு நான் வந்து ஒரு 7 தக்காளி, 4 கத்திரிக்காய், பச்சை மிளகா வத்தல் 5 அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு 20. எல்லாத்தையும் குக்கரில் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஒரு 5-6 விசில் சூப்பராக வைங்க. 5 விசில் 8 விசில் கூட வைங்க. நல்லா வச்சு அது மைய வேகணும். இதில் நீங்கள் புளியும் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மிளகாவத்தலும் போட்டுக்கலாம். நான் ரெட் சில்லியும் போட்டிருக்கேன், நல்லா நிறையா போட்டிருக்கேன். அதனால தான் அப்படி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு டைப்பான இது. இப்போ வந்து இந்த மிளகா காம்போடு போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் அந்த காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து டக்குன்னு வந்து இதை வந்து மிக்சியில் போடக்கூடாது. இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருங்க. கடைஞ்சி விட்டால் தாங்க இதோட டேஸ்ட்டே. சும்மா மிக்சியில் அடிச்சு விட்டுட்டோம்னா அது ஒரு மாதிரியாக டேஸ்ட்டே மாறிடும். அது மத்துக்கு நல்லா டேஸ்ட் தரும். அதனால தான் இப்படி வச்சு மற்ற வச்சு எப்படி வச்சு பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா காலில் இப்படி வச்சுட்டு நல்லா கடைஞ்சி விட்டுறணும். கடைஞ்சி விட்டுட்டு இப்போ ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, பட்டை வத்தல், கருவேப்பிலை, இது 3 தாங்க இதுக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை போட்டுட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அந்த பாருங்கள் தாளித்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட இது கடைஞ்சி எடுத்து வச்சு இப்போ தாளிப்பை கொட்டிக்கலாம். வாசமாக இருக்குங்க. இது நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், சௌராஷ்டிராலாம் இது அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமாக செய்வாங்க. பொங்கலுக்குலாம் இது சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா 4 இட்லி 3 இட்லி வச்சு குழம்ப வந்து நிறைய கொல நிறைய ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கெட்டி பதமாகவும் இல்லாமல் தண்ணி பதமாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வச்சு பாப்பாவுக்கு டிஃபனில் எப்போவுமே தொட்டுக்க வந்து தனியாக தான் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த சட்னின்னு சொன்னோடனே அம்மா மேலே நிறையா ஊற்றி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 2-3 கரண்டி ஊற்றியாச்சு. கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறதுனால அப்படியே இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா நிறையா ஊற்றியாச்சு.